இன்னைக்கு நம்ம தோயமன் இனப்ட வில்லுனஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்திருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. கேப்டன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, எதுக்கு இந்த கேக்கெட்ஸ் வரணும், அவ்வளவுதான், யாருக்குமே பிடிக்கல, வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்றாரு பார்த்தா, ரெய்ரின் இன்னைக்கு அழுதாலாம். என்னன்னா அந்த வில்லி தான் என்னால இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அதான் யோசிச்சுட்டு இருக்காரு, அவ ஃபர்ஸ்ட் தடவை அழுதா அப்படிங்கிற மாதிரி கேப்டன்ட்ட சொல்ல அவரும் பாக்குறாரு, இது ஃபர்ஸ்ட் தடவையா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்னன்னா இவர் யோசிச்சுட்டு இருக்காரு, ஏன்னா முன்னாடி இது மாதிரி ரெய்ரின் இல்லையே, இப்ப மாறி போன மாதிரி இருக்காளே, நான் லவ் பண்ண பொண்ணா அது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வில்லி ஓவர் ஆக்டிங் போட்டு இவர்கிட்ட மாட்டிப்பா போலயே. அதோட பாத்தீங்கன்னா வில்லியோட கண்ணு கலரும் நம்ம ஹீரோயினியோட கண்ணு கலரும் மாறி இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோயினி ரெய்ரினா இருந்தப்ப அவளோட கண்ணு கலர் எல்லோவா இருக்கும். இப்ப அவ கேக்கிட்ஸுவா இருக்கிறப்பயும் அவளோட கண்ணு கலர் எல்லோவா தான் இருக்கும். அந்த வில்லிக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் இருக்கும். ஆனா இங்க இருக்க யாருக்குமே அது இன்னும் தெரியவே இல்லை. அதோட நம்ம ஹீரோயினியும் அப்படியே உள்ள வர எல்லாரும் பாக்குறாங்க, அவ்வளவு அழகா இருக்கா. ஏன்னா வந்து அவ எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணி ட்ரெஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காருல்ல. எல்லாருமே பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்காளே, நம்ம பார்த்தா கிரிக்கெட்ஸுவாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. அதோட நம்ம ஹீரோயினிக்கு மனசுக்குள்ள எல்லாம் சந்தோஷம், எப்படி அப்படி இல்லை நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறது, இவங்க ரெண்டு பேரும் மேக்கப் போட்டு சூப்பரா ரெடி ஆகுறது, அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதோட லிலி பொண்ணு சொல்றா, பாருங்க நம்மளுக்கு மட்டும் அவங்க சீட் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேக்கெட்ஸ் வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அவங்க போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல வந்தான்னா, நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் இது மாதிரி அந்த மெய்டி பொண்ணு ஹேர் பெயினை வந்து காய லேடிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு. பார்த்தா அவ கொடுக்கவே இல்லையா. அதைத்தான் நம்ம ஹீரோயினி வச்சிருக்கா, இது எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷன்ல சைக்காட்ட கொடுத்துணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சைக்கா தான் இந்த ஃபங்க்ஷனே தலைமை தாங்கி நடத்துறது. அவள்கிட்ட நம்ம ஹீரோயினி கேட்குறா, என்னங்க எனக்கு மட்டும் நீங்க சீட்டே போடல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சைக்கா சொல்றா, உன்னை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீ தான் வந்து அடமண்டா வந்திருக்க, சரி உன் ஸ்கின்னு பார்க்க நல்லா ஹெல்த்தியா தானே இருக்கு, நீ ஏன்னா எங்கேயாச்சும் தரையில உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸும் சொல்றான், இது மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, அவ வந்து கூப்பிடாம வந்திருக்காதான், அதுக்குன்னு நீ இப்பெல்லாம் நடத்தக்கூடாது, சேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சைக்காட்ட சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயினி அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கேயே உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தரையில உட்காந்துக்கிறா. அந்த மேடு பொண்ணு பாக்குறா, என்ன இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அவ தான் என் ஸ்கின் ஹெல்த்தியா இருக்குன்னு சொன்னால அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டுட்டு சந்தோஷமா அவங்க உட்காந்துருக்குறா. சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு, இப்ப ஒவ்வொரு அந்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல அந்த மெய்டன்ஸ், அவங்க எல்லாரும் வரிசையா வந்து டான்ஸ் ஆடணுமா, அது அந்த கடவுளுக்காக. ஃபர்ஸ்ட் ஆடுறது கசோயின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டன். அவங்க வந்து அந்த மணி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒன்று வச்சு தான் டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே அவ ஆடுறா. இது எல்லாமே வந்து சேக்கா பார்த்துட்டு இருக்கா, என்ன டான்ஸ் ஆடுறா, இதெல்லாம் ஒரு டான்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அதோட இப்படி டான்ஸ் ஆடுறவங்களுக்கு இங்க இருக்கவங்க எல்லாருமே gift கொடுக்கணும். அது மாதிரி அரசி, கிரவுன் பிரின்ஸ் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு gift கொடுக்குறாங்க. இப்ப சைக்கா பார்க்கறா, ஏன்னா கேக் எடுத்துக்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, அவ என்ன கிஃப்டா கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் என்ன கொடுக்குறா, கையாலே தச்ச ஒரு அழகான பால் அதை கொடுக்குறாளா. எல்லாருமே பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காவே பாக்குறா, என்ன இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கு, இவளுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அடுத்த ஒரு மேடன் வந்து டான்ஸ் ஆடுறா. அதே மாதிரி அவளும் ஆடி முடிக்க அந்த சைக்கா பாக்குறா, நல்லாதான் அண்ணா, ஆனா சின்ன பிள்ளை அண்ணன் மாதிரி தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு gift கொடுக்க, நம்ம ஹீரோயினி இன்னொரு ஒரு பால் அதே மாதிரி டெக்கரேட் பண்ணதை கொடுக்குறா. சரி இவங்கெல்லாம் என்ன ஆடினாங்க, நான் இப்ப ஆடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி சைக்காவும் அழகா டான்ஸ் ஆடிடுறா. அதே மாதிரி எல்லாருமே இவளுக்கு விலை உயர்ந்த கிஃப்டா கொடுக்குறாங்க. சைக்கா பாத்துட்டு இருக்கா, எல்லாருமே இவளுக்கு வந்து ரொம்ப பெஸ்டான கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு இவ டெக்கரேட் பண்ண பாலை கொடுத்தா அது அவமானமா போயிருமா. சரி என்ன கொடுக்க போறா இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இருக்க. அவதான் ஹேர் பின்ன தூக்கிட்டு இருந்திருக்காளே, சரின்னு சொல்லிட்டு இதை உங்களுக்காக கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்படியே பாக்குறாங்க, இவளுக்கு ஏது இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொருள், எப்படி, ஏன்னா அவ ஒண்ணுமே இல்லாத இடத்துல தானே அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அந்த சைக்காவோட மெய்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இவளுக்கு வந்து யாருமே அங்க வேலை பார்க்க கிடையாது, அதோட ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருக்கா, எப்படி இவளுக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோயினை வந்துட்டு நம்ம மேடு பொண்ணுட்ட கேக்குறா, லீலி கிட்ட, இது மாதிரி உன்கிட்ட பேசின அந்த காய லேடி இங்க இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணையே காணும், இல்ல அந்த மேடே காணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேடு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த மேடெல்லாம் அந்த சேக்காவோட மேடெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கூட இருக்க அந்த மேடு பாரு, அவ வந்து அந்த டான்சரோட பொண்ணுதான், ஒருவேளை அவளை வச்சுதான் திருட சொல்லியிருப்பா இந்த கிளிப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. என்ன நீ என் மெய்டை பத்தி தப்பா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த மேடெல்லாம் அப்படியே பயந்துடுறாங்க, இல்ல நாங்க சும்மா ஒப்பீனியன் தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினி அந்த சைக்கா லேடிட்ட சொல்றா, இது மாதிரி நம்ம மெய்டன்ஸ் எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும், இது மாதிரி மெய்டு இப்படி பேசுறப்ப நீங்க தான் அவங்கள தட்டி கேட்கணும், நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சைக்காட்ட சொல்ல, உடனே கேக்கெட்ஸோட ஆன்ட்டி அவங்க பேசுறாங்க, இங்க பாரு கேக்கெட்ஸு, போதும் நிப்பாட்டு, ஏன் இப்பெல்லாம் வந்து இந்த ஒரு முக்கியமான நாள்ல சண்டை போட ஆரம்பிக்கிற,
ஹீரோயினி சொல்றா, "இல்ல நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே இவங்க சொல்றாங்க, "இது மாரிலாம் நீ பேசி ரிச்சுவல கெடுத்துக்கிட்டு இருக்காத. உடனே உன் இடத்துக்கு போ" அப்படிங்கிற மாரி சொன்னா, நம்ம ஹீரோயினி சொல்றா, "சரி அப்பன்னா நான் இந்த ரிச்சுவல கெடுக்காம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறம் சைக்காட்ட பேசிக்கலாம்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சைக்காவ பார்த்து சொல்றா, "இது மாதிரி நான் இப்ப டான்ஸ் ஆட போறேன். நான் வந்து டான்ஸ் ஆடுறது எல்லாருக்கும் புடிச்சிருந்து, இந்த ரிச்சுவல்லாம் ஒழுங்கா முடிஞ்சிருச்சுன்னா, நீங்க என்ட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி சைக்காட்ட கேட்க, சைக்கா பார்க்குறா, "முடிஞ்சா பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றா. நம்ம ஹீரோயினியும் டான்ஸ் ஆடலான்னு போனா, மணிய கையில எடுத்துக்கிட்டு தானே டான்ஸ் ஆடுவாங்க. அவ எடுக்கிறப்ப அந்த மணியெல்லாம் அறுந்து கொட்டுது. ஏதோ அந்த மெய்ட்ஸ் எல்லாம் பட்டாங்க போல. அதுங்கலாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு, "இது எல்லாமே கூட நான் டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா, அந்த டான்ஸ முடிச்சா தான் இந்த கெட்ட சகுனம்லாம் வராம இருக்கும்." அப்படிங்கிற மாரி ஒரு ரிச்சுவல். சரின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினி அழகா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. எல்லாருமே அசந்து போய் பார்க்குறாங்க. என்னடா இப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு. நம்ம மேடி பொண்ணுட்ட கூட கேட்டுருப்பாள்ல, இப்படி சுத்தி சுத்தி ஆடுறதுக்கு சொல்லிக் குடுன்னு சொல்லிட்டு, அந்த டான்ஸ் தான் ஆடுறா. எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா, இந்த டான்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாம். அதாவது இப்ப டெய்லியுமே அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்கல்ல டான்ஸர். அவங்களுக்கு இப்படி வரதே கஷ்டமா. இவ எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஆடுறா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைக்காவா நம்ம ஹீரோயினி ஆடுறத பார்த்தா அவளுக்கு ரீரின் மாரி தோணுது. அதே நேரத்துக்கு இவ வந்து அசைறதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. என்ன ரேரின் கூட இப்படி ஆட மாட்டாங்களே! அவங்கள விட பெஸ்ட்டா ஆடுறாங்களே! இதுதான் உண்மையா வந்து கேகேட்ஸுவோட டான்ஸா? அப்படின்னு சொல்லிட்டு சைக்காவே அசந்து போய் பார்க்குறா. கிரவுன் பிரின்ஸா யார்ரா இது? கேகேட்ஸுவா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மேடு பொண்ணுக்கா அவங்க அம்மாவ பார்க்குற மாரி இருக்கு. அவளும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. எல்லாருமே கை தட்டுறாங்க. அவ்ளோ சூப்பரா டான்ஸ் ஆடியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே டான்ஸ் முடிஞ்சிருதா, அப்படியே கீழ வர அந்த சேக்கா கேட்குறா, "எப்படி நீ அந்த டான்ஸ் ஆடுன? அப்படி சுத்தி சுத்தி ஆடுறது? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வந்து டான்ஸ் ஆடுறவங்களுக்கே அது கஷ்டம். நீ எப்படி ஆடுன?" அப்படின்னு சொன்னா, "அதுவா? என்னோட மெய்டு வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கத்துக்கிட்டா. அத எனக்கு அப்படியே சொல்லிக் குடுத்தா. அவளால தான் நான் இவ்ளோ சூப்பரா டான்ஸ் ஆடுனேன்." அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மெய்டுக்கா ஒரே ஆனந்த கண்ணீரா வருது. அதோட சரி அதான் டான்ஸ் முடிஞ்சிருச்சுல. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தீங்கல்ல. இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, அந்த சேக்கா சொல்றா, "இரு, இரு இப்பதான் டான்ஸ் ஆடியிருக்க. எல்லாரும் உனக்கு கிஃப்ட் குடுக்கணும்ல." சொன்னா, "அதான் எல்லாரும் எனக்கு கை தட்டினாங்கல்ல, அதுவே எனக்கு போதும். நீங்க வந்து சொல்லுங்க." இது மாரி உங்க மேட பத்தின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அப்பதான் வந்து கிரவுன் பிரின்ஸ் கூப்பிடுறாரு. என்னன்னா, "நீ ஆடுன மாரி ஒரு டான்ஸ நான் பார்த்ததே இல்ல. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து சும்மா அந்த கிறிஸ்டல் பாலோ, கோல்டோ மட்டும் குடுத்தா மட்டும், அது பிரைஸ் வந்து உன் டான்ஸுக்கு ஏத்த மாரி இருக்காது. நான் உனக்காக தனியா ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்றேன். அது வரைக்கும் இத வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, அவரோட அந்த பெர்சனல் ஐட்டமான அந்த விசிறி அத குடுக்குறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. பிரின்ஸ் அவரோட பெர்சனல் ஐட்டத்த குடுக்குறாரா? அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரின்ஸ் சொல்றான், "இந்த மாதிரி தப்பா எதுவும் நெனச்சுக்க வேணாம். உன் டான்ஸுக்காக தான் இத கிஃப்ட்டா குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அத குடுக்க, அதே மாரி நம்ம ஹீரோயினும் ஏத்துக்கிறா. அதான் கிஃப்ட் குடுத்தாச்சுல. இப்போ வாங்க சேக்கா சொல்லுங்க. உங்க மெய்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி பேசுனாங்க? நீங்க ஏன் அதெல்லாம் கேட்கல? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு இப்படியே போயிட்டே இருக்க, அந்த சேக்கா பயந்து போய், "ஐயோ! கொஞ்சம் பின்னாடி போடி. என்னடி இப்படி வந்துகிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே நின்னுட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு கிரவுன் பிரின்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்போதுமே சிரிக்காது. கேப்டனே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினியா கேட்டுட்டே இருக்கா. "என்ன இப்படிலாம் பேசுறாங்க? நீங்க தானே வந்து அவங்கள வந்து சரியா நடத்தணும். இது கூட பண்ண மாட்டீங்களா?" அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்க, உடனே சேக்கா சொல்லிர்றா, "போதுமா நிப்பாட்டு. இது மாரி மன்னிச்சிருங்க. அது மாரி நாங்க பண்ணது தப்பு தான். அந்த மெய்ட்ஸ் பண்ணதும் தப்பு தான். நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உன் மெய்டு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப திறமைசாலியா இருக்கா. போதுமா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனதான் நம்ம ஹீரோயினியும் சாந்தமாகுறா. அதோட நம்ம ஹீரோயினி கேட்கிறா, "சரி உங்க மெய்ட்ல காயோன்னு ஒரு லேடி இருக்கால்ல, அவள கூப்பிடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினி கேட்க, சேக்கா பார்க்குறா. "காயோவா? அது மாரி ஒரு மெய்டே என்ட்ட இல்லையே!" அப்படிங்கிற மாரி சொல்றா. "எது அப்படி மெய்டே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும், அந்த மெய்டு பொண்ணும் அதிர்ச்சியா நிக்க, அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த புதன்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.